யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் எப்படி கையாளுறேன், இது வந்துட்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம். இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதனால என்ன டாக்டரா ஆக போகுது, நீங்க என்ன தெரப்பி போக சொல்றீங்க, எல்லாம் ஓன் அழுக சொல்றீங்க அப்படின்னா ஜேர்னலிங் ரியலி ஒர்க். நான் வந்துட்டு ஃபார் த பாஸ்ட் ஒரு 1 மந்த்தா பண்ணிட்டு இருக்கேன். ஓவர் திங்கிங்னா என்னன்னு எனக்கு இப்போ தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணா மட்டும் தான் தெரியும். மெயினா இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, லவ் பிரேக்கப்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், நிறைய நமக்குன்னு இந்த ஏஜுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஜேர்னலிங். அந்த ஜேர்னல், அதாவது when you write no you have to be very very naked in the sense ரொம்ப ஓப்பனா இருக்கணும். நம்மளை பத்தி எழுதுறோம், நம்மளோட மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதும் போது இங்க போய் சொல்லக்கூடாது. இங்கேயும் நம்ம போய் சொல்லிட்டோம் அப்படின்னா திருப்பி ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாகும். என்னென்னலாம் மனசுல இருக்கும், என்ன தோணுதோ, என்ன பேசணும், நம்ம வந்துட்டு யாருமே நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. this piece of paper is not going to judge you. இது வந்துட்டு ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயம். ஸோ என்ன தோணுனாலும் just write it down. எனக்கு இப்படி தோணுது, எனக்கு இப்படி வந்தேன், நான் அப்படி பண்ண எல்லாத்தையும் எழுதிட்டு if you think nobody will read it, you can just keep it in your home. இல்ல இது கண்டிப்பா ரீட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, அந்த பேனிக் இருந்தது அப்படின்னா டக்குன்னு கிழிச்சிட்டு you can just put and move on. So journaling does wonders. So ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்துட்டு எழுதும் போது ரொம்ப ஓப்பனா இருங்க. that is very very important.